ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறோம். இது வந்து ஒரு நார்மல் செக்கப் தான். இன்னும் 5th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ வந்து எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, நம்ம பேபிக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, பாப்பா நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்கேன்லாம் இல்லை, ஜஸ்ட்டு டாக்டரை மீட் பண்ணி ஒரு ஃபாலோ அப் செக்கப் மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் எங்கள் டாக்டரை உங்களுக்கு காட்டுறேன், யார் என்ன ஏதுன்றதெல்லாம். இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து என் ஹஸ்பண்ட் இருக்க மாட்டார், பிகாஸ் அவர் ஆஃபீஸ் போயிட்டார். ஸோ நான் மம்மி டேடிலாம் தான் கிளம்பி போகிறேன் இப்போது. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ இதான் ஹாஸ்பிட்டல் செட்டப். நம்ம அந்த ரூம்குள்ளே தான் போக போகிறோம். மம்மி டேடி அங்கே இருக்காங்க. இன்னும் 3 பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து நம்ம டாக்டர், இவங்க வந்து ஜான் பார்த்த டாக்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ டாக்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். நான் இப்போ தான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். குட் ஈவினிங். எஸ், குட் ஈவினிங் மோனா. என்ன பண்ணோம் இன்றைக்கி வந்து ரொம்ப வேலை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு, ஸோ நான் சொன்னேன் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், Thursday Fridays ஆஃபீஸ் போகணுன்ட்டுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே போயிட்டு வர்றதுக்குள்ள தீஞ்சு போயிட்டு ஃபுல்லாக. ஆனால் இங்கேயுமே பயங்கரமாக வெயில் அடிக்குது, செம்ம வெயில். அதுவும் நான் வர டைம் வந்து பீக்கு. நான் இது ஹெல்மெட் போட்டுன்னு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டுன்னு வரும்போது கரெக்டாக இந்த பொசிஷனு இப்படி உள்ள பாஸ் ஆகி, அது இன்ஃப்ராரெட் தான் இருந்து ஓகே கிளாஸு உள்ள போய் அப்படின்னா அந்த ரே உழாது. ஓகே, மோகனா வந்து இப்படி பாக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன்னா அப்படின்னா அப்படின்னு, அது எப்படின்னா சில கிளாஸஸ் அதெல்லாம் தெரியும், நான் இங்க வேற ஒன்னு பார்த்தேன். சில கிளாஸஸ் எப்படின்னா வைசர் வந்து உள்ள சன்லைட் போகாது. ஓகேவா, அது போனாலும் யூவி ப்ரொடெக்ஷன் மாதிரி அது அந்த அந்த கைண்ட் ஆஃப் ஹெல்மெட் தான். ஆனாலும் உள்ள அப்படி எரிச்சலாகுது, அந்த சன்லைட் உள்ளுறது அது. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நீ ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு போவேன்னு நினச்சிக்கோங்களேன். போயிட்டு காலையில் போயிட்டு வர்றதுக்குள்ளே அப்படியே ஊற்றி வருவேன் நான். அப்படி இருக்குது இங்கே வெயில், அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஆப்வியஸ்லி இங்கேயே அப்படி இருக்குதுன்னா சென்னையிலலாம் பயங்கரமாக இருக்கும். சரி, நீங்கள் எப்படி வந்து நீங்கள் இந்த சம்மரை வந்து பீட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் இன்னைக்கு வந்து மோனா இது போயிட்டு வந்துச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்களா. ஸோ எல்லாம் நல்லபடியாக, எல்லாம் சூப்பராக, அந்த செக்கப் எல்லாம் நல்லா போயிருக்கு. அதை வந்து சொல்லிச்சு மோனா, இந்த மாதிரி செக்கப் போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டுன்னு. நார்மல் செக்கப். ஆமாம், இது நார்மல் செக்கப் தான். அடுத்த மாதம் தான் அடுத்த மாதம்னா இந்த மந்த் எண்டில் அந்த மாதிரி ஒரு ஸ்கேன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்கேன் பற்றியெல்லாம் ஆல்ரெடி இவங்க பேச சொன்னாங்க. என்னால் மட்டும்தான் இன்னைக்கு போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து இன்னைக்கு எப்படியாவது போயிடணும்னு ட்ரை பண்ணேன். பட் நான் இப்போவே நான் லீவ் எடுத்துட்டா, இல்லை சப்போஸ் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் இன்னைக்கு எடுத்துக்கினான்னா 5th மந்த்துக்கோ அப்புறமா 7th மந்த்துக்கோ என்னால் வந்து லீவ் எடுக்க முடியாது. அதனால நான் வந்து என் லீவுங்கெல்லாம் நான் இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மம்மி டேடி அவைலபிளாக இருந்தாங்க இன்றைக்கி. சரிப்பா, நான் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், செக்கப் தானே, நார்மல் செக்கப் தானே, ஸ்கேன் இருந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு மம்மி டேடி மோனா வந்து போயிட்டு நல்லபடியாக வந்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிற மட்டும் எனக்கு ஆக்சுவலாக டென்ஷனாக இருந்துச்சு ஆஃபீஸில். என்ன அவங்க வேற ஃபோன் பண்ணினே இருக்கிறாரு, நான் டாக்டர் கிட்ட பேசினுங்க. ஐயோ என்னடா கட் பண்ணி விட்டேனே. எனக்கு என்னன்னா டைம் ஆயிடுச்சா, 1 மணிக்கு நீ என்ன சொன்ன, 1 மணிக்கு உள்ள போற அப்படின்னு சொன்னேன். நான் 2 மணிக்கு இங்க அடிக்கிறேன். 1 ஹவரா கன்சல்ட் பண்ணுவாங்க, இன்னும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த பக்கம் மம்மிக்கு அடிக்கிறேன். மம்மி வந்து ஹலோ அஸ்கி வாய்ஸ்ல, ஹலோ
இருப்பா அப்புறமா பண்றேன். பயம் ஆயிடுச்சு. ஏன்னா இது மம்மி இல்ல அது டாடியா. மம்மி ஃபோனுக்கு நான் பண்ணேன். அஸ்கி வாய்ஸ்ல யாரோ பேசுனாங்க. இருப்பா 5 மினிட்ஸ் கட் பண்றேன் அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. சரி நான் உனக்கு பண்றேன், நீ எனக்கு கட் பண்ற. ஒரு மாதிரி அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரி பயம் எனக்கு. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நம்ம வர இல்லையாங்க. மைண்ட் ஃபுல்லா அங்கதான் இருக்குது. ஆப்வியஸா எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. செக்கப் இந்த மாசம் வந்து ஃபுட்டுங்க அது இதுன்னு சாப்பிட்டா எனக்கு வாந்தி நிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னத்த குண்டு தூக்கு போட போறாங்கன்னு ஒரு அவங்களே பயம். கேக்குறாங்க இன்னுமாமா வாமிட் நிக்கல. இல்ல உனக்கு எனக்கு தெரிஞ்சு நிக்காது மோனா. ஏய் வாய் மூடு. நிக்காது. நிக்கல அப்படின்னா எல்லாரும் வந்து 3 மாசம் 5 மாசம்ன்றாங்க. சில பேருக்கு வந்து ஃபுல்லா கூட இருக்குது. அப்படியா கூட இருக்கலாம். ஐயோ எனக்கு வேணாம். இப்ப நம்ம மம்மிக்கெல்லாம் ஃபுல்லா தான் இருந்துக்குதான். அந்த பரம்பரை அந்த அவங்களாம் மாதிரி வாரியர்ஸ். நான் வாரியர்க்குள்ளே வரல. நீங்கெல்லாம் நான் ஒரே நாள் வாந்தியத்தால ஒரு மாதிரி தலை சுத்து பத்துருவேன் ஐயோ friends. ஆனா நேத்து நைட் பாவம். ரொம்ப பயங்கரமாயிடுச்சு. பட் இப்போ அந்த வாமிட் கதைக்கெல்லாம் போக வேண்டாம். பட் டாக்டர் வந்து ஆமா என்ன சொன்னாங்கன்னா, வாமிட் எடுத்தாலும் பரவாயில்ல தயவுசெய்து வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிமா ஆமா ஆமா உன்ன அப்படின்னாங்க. வெயிட் கெயினே ஆகல வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். கெயினே அப்படியே ஆகல. தான் அப்படியே இருக்குதான். நான் இருக்கேன். லாஸ்ட் டைம் நான் என்ன செக் பண்ணனோ அதே வெயிட்ல தான் இருக்குது. எனக்கே வந்து அவங்க சொன்னாலும் கலாச்சிட்டாங்க டாக்டர் இல்ல என்ன. கலாச்சிறத விட நெக்ஸ்ட் டைம் நீ எனக்கு பேஜாராயிடுச்சு. வெயிட் கெயின் ஆகலைன்னா உன்னை டெய்லி ஊசி போட வச்சிருவேன் நான். அதனால வெயிட் கெயின் ஆயிட்டு வா அப்படின்னு அவங்களும் பாவம் ஆமா இது ஆமா. அதுன்னு தான் சொன்னாங்க. இது சாப்பிட்டு இல்ல அது நீ வந்து சாப்பிட்டுன்னு. நீ வந்து இன்னில இருந்து கவுண்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் நீ விசிட் போறப்போ அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 2 கேஜியாவது ஏறி அவங்க 2 இருக்கணும். கேஜி கம்பல்சரி ஏறிட்டு பாத்தியா? அது பத்தி வரணும்ட்டாங்க. எனக்கு தெரியாது. பட் நானே வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்ன மேக்ஸிமம்லாம் பண்றேன். இல்ல 2 கேஜிக்கு நீ 2 கேஜி ஆக்சுவலா நான் இன்னைக்கு ஆல்ரெடி நான் லாஸ்ட் மந்த் சொல்லிட்டு வந்தேன் டாக்டர் வந்து நானும் வரேன் டாக்டர் நீங்க ரெடியா இருங்க நாங்க வந்து இன்னைக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா ஹார்ட் பீட் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு அது டாக்டர் வேற வந்து ஃப்ரெண்ட்ஸ் மம்மி குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்க வச்சாங்களாம். நான் மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி நெக்ஸ்ட் எனக்கு டைம் எனக்கு தெரியாது. செக் ஹார்ட் பீட் செக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. சரியா? அப்புறமா மம்மி வந்து குஷியா வந்து சொன்னாங்க. எனக்கே தெரியாது. நான் வந்து ஆச்சரியமாயிடுச்சு. குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்டேனே அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நான் வந்து சந்தோஷம். எனக்கு ஃபர்ஸ்ட் இது அந்த குட்டி மெஷின்ல தான் வச்சு காமிச்சாங்க. அப்போ நான் சொன்னேன் எங்க மாமியாருக்கும் கூப்பிட்டு காமிங்களா அவங்க தான் ரொம்ப அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நானு ஆசைப்பட்டாங்க. உடனே சிரிச்சு அப்புறமா கூப்பிட்டு காமிச்சாங்க மம்மிக்கும். ஓகே. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறோம். டெய்லி உங்கள் ப்ரேயர்ஸும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாங்களும் வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணின்னு இருக்கோம். ஏன்னா எல்லாமே நார்மலாக நடக்கணும் புள்ளைக்கு. பிகாஸ் வந்து நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். வாந்தி வரக்கூடாது, தலை சுத்தல் வரக்கூடாதுன்னு நாங்கள் என்னென்னவோ கொடுத்து ட்ரை பண்ணுறோம். இன்னும் வந்து வெயிட் ஏறல. சொன்னேன் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மோனாவை நாங்கள் விட மாட்டோம். நல்லா சாப்பிட்டு திணிக்கி வாயில விட்டு எக்கு சாப்பிட சொன்னாங்க. சாப்பிடு. எக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு டிஷ். பிடிக்குது கிடைக்கல அதெல்லாம் இல்ல. இப்போ உனக்கு பிடிக்காதது கூட அது விஷமா இருந்தாலும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமா அதான் டாக்டர் சொன்னா. சரி எக்க பிடிக்கலாமா. பாரு இப்போ வந்து பிஸ்கெட் உனக்கு கொடுத்துருக்காங்க. 1 மாசம் டைம். உனக்கு நான் சேலஞ்ச் கொடுக்குறேன். 2 kgs அட்லீஸ்ட் 1 kg நீ ஏற. 1 kg ஏறதே கஷ்டம் தான் ஆக்சுவலா. ஓகே நீ 1 kg எனக்கு வெயிட் கெயின் தான் இப்போ இருக்கிறதுல கஷ்டம். நீ 1 kg நீ ஏற உனக்கு என்ன வேணா நான் பண்றேன் உனக்கு. சரி ஓகே ஓகேவா? இதே சேலஞ்ச். அப்ப 2 கேஜி ஏறினா நீ 2 kg கேளு. உன் உலகத்துல உனக்கு என்ன வேணும் கேளு. நான் என்ன வேணாலும் உனக்கு புடிச்சுன்னு வந்து தரேன். சரி ஓகே ஓகேவா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் சேலஞ்ச். மறக்க மாட்டேன். பார்க்கலாம். 1 மந்த் டைம் உனக்கு. 1 மந்த் கூட இல்ல. நெக்ஸ்ட் மந்த் நீ டாக்டர் கிட்ட நெக்ஸ்ட் போறப்போ மந்த் திருப்பி 24 25th விசிட் பண்ணோம் நம்ம. சோ அந்த டைம்க்குள்ள நீ அந்த வெயிட் ஓகே அந்த வெயிட் நீ கெயின் பண்ணிட்டீனா எக்ஸ்பெக்டேஷன் நான் சொன்ன மாதிரி அந்த 2 kg நீ ஏறி எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உனக்கு என்ன வேணுமோ நீ அன்னைக்கு சொல்லு. இப்ப சொல்லாத. உனக்கு என்ன நான் வேணும் யோசிச்சு சொல்லு. வைக்கிறேன் அதுக்குள்ள. எவ்வளோனா இருக்கும், லட்சத்துலனா இருக்கட்டும், கோடிலனா இருக்கட்டும், சின்னதா இருக்கட்டும், சிறுசா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், நீ கேக்குறது நான் பண்ணி சரி ஓகே அப்போ சீக்கிரம் நான் போய் சாப்பிடுறேன். போய் சாப்பிடுவோம். பாத்தீங்களா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பை.